வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யார் பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா சுலபமாக ஓபிஎஸும் இணைய போகிறதா சொல்கிறாங்க. அதிமுக திருப்பியும் மறுபடியும் அமித்ஷா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஃபோனில் பேசியிருக்காரு. ஸோ ஒரு 4-5 கோரிக்கைகள் வச்சுருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழக பாஜகத்திலேருந்து மாற்றணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு, நான் மோடிகிட்ட பேசி சொல்லியிருக்கேன்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கதா தகவல் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை இருக்கான கொங்கு மாநிலத்தில் இணைய பெரிய லெவலில் செல்வாக்காக இருக்க முடியலன்ற மாதிரி ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. சசிகலா ஓபிஎஸ்ஸை இணைக்கிறதுக்கு தயாராகிட்டார். ஏன்னா இந்த இணைக்கிறதுக்கு தயாரிறதுக்கு முக்கியமான காரணம் டெல்லியோட ஆதரவோடு தான். ஸோ டெல்லி நம்மளை பாதுகாப்புன்ற ஒரு எண்ணத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி இறங்குறாரு. ஸோ இப்போ செல்லூர் ராஜு விஷயத்தில் செல்லூர் ராஜுக்கு எதிராக பார்த்திங்கன்னா ஒருத்தர் புகார் கொடுத்துருந்தார். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே மதுரையில் வரும்போது புகார் கொடுத்துருக்காரு. அந்த புகார் மேலே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கவர் தான் செல்லூர் ராஜு. ஆனால் இங்கே மதுரைக்குள்ளே பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜு, விவி ராஜல்பா, ஆர்பி உதயகுமாருடைய ஒரு மோதிர போக்கு தான் இருந்துகிட்ருக்கு. செல்லூர் ராஜு கூட பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் புகார் கொடுத்தவர் இப்போ விவி ராஜலப்பாவோட தீவிர ஆதரவாக இருக்கார். ஸோ விவி ராஜலப்பா, ஆர்பி உதயகுமார் இவங்க வற்புறுத்தலும் படி தான் பார்த்திங்கன்னா செல்லூர் ராஜு மேலே புகார் கொடுத்துருப்பாரு அந்த நபர்ன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் இப்போ இருந்தே ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த மதுரை மாவட்ட செயலர் பதவியிலேருந்து எப்படியாச்சும் செல்லூர் ராஜு தூக்கிடணுன்ற மாதிரி எண்ணத்திற்கு பார்த்திங்கன்னா உதயகுமாரும் விவி ராஜலப்பா இருக்கார். எதனாலும் சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அவருக்கு ஏதாச்சும் மாநில பதவியும் கொடுத்து டம்மி பதவி கொடுத்து பார்த்திங்கன்னா ஒழிச்சு கட்டணுன்ற ஒரு எண்ணத்தில் பார்த்திங்கன்னா இருந்தே இவங்க 3 பேருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒத்தே வராது. ஸோ செல்லூர் ராஜுனால தான் பார்த்திங்கன்னா டாக்டர் சரவணன் தோத்தன்றது பார்த்திங்கன்னா முற்றிலும் போயின்ற மாதிரி செல்லூர் ராஜோட ஆதரவில் சொல்கிறாங்க. ஏன்னா செல்லூர் ராஜு எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா பிரச்சனை பண்ணார். விவி ராஜேந்திரப்பா, ஆர்பி உதயகுமார் பெரிய லெவலில் பிரச்சாரத்துக்கு வரவே இல்லை. கடைசி நேரம் தான் பார்த்திங்கன்னா பிரச்சாரம் ஒரு நாள் தான் வந்தாங்க. ஸோ இப்படி சொல்கிறவங்க விவி ராஜேந்திரப்பா அவர் மகனை சீட்டு கொடுத்து நிற்க வச்சிடலாம்ன்ற அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ செல்லூர் ராஜு சொல்லி தான் எல்லாருமே ஓட்டு போலன்றது பார்த்திங்கன்னா முற்றிலும் தவறுன்றாங்க. ஏன்னா செல்லூர் ராஜு பார்த்திங்கன்னா இந்த எம்பி எலெக்ஷனுக்காண்டி மிகப்பெரிய லெவலில் உழைச்சிருக்காரு. அதெல்லாம் சொன்னாலுமே அன்பு கட்டளை போட்டார், யாருமே டாக்டர் சரவணுக்கு ஓட்டு போடாதீங்கன்றது. ஸோ இது சொன்னது முற்றிலும் தவறுன்ற மாதிரி செல்லூர் ராஜு ஆதரவாளர் சொல்கிறாங்க. இது முற்றிலும் பார்த்திங்கன்னா அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை தாண்டவம் ஆடிட்டு இருக்காங்க தான் இந்த பிரச்சனை. அதே மாதிரி சசிகலா ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு நிலையில் செல்லூர் ராஜு இருக்கான்ற மாதிரி அடுத்தடுத்த குற்றச்சாட்டு வைக்கிறனால செல்லூர் ராஜா மதுரை மாநகர மாவட்ட சில பார்த்தீங்கன்னா தூக்கிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தூக்கவே முடியாது. ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமியே ஓபிஎஸ்ஸை இணைக்கிற மனநிலைக்கு வந்துட்டார். ஏன்னா டெல்லி சொன்னதுலேருந்து சசிகலாம் இணைச்சிருவான்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் சகஜமாயிரும் அதிமுகன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் இன்னும் வரைக்கும் போயிட்டுருக்கு. ஏன்னா டெல்லியோட கட்டுப்பாட்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த கட்சி இருக்குது. அதே மாதிரி கட்சியை பார்த்திங்கன்னா எடப்பாடி தான் போச்சுடாக இருப்பார். அவர்கிட்ட அந்த பதவி பிடுங்க முடியாதுன்ற மாதிரி ஒரு வாக்குறுதி டெல்லி கொடுத்ததா சொல்கிறாங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா இணைக்க போகிறதா தகவல் இருக்குது. பட் அது இணைச்சாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் இல்லாமல் இருக்காது. ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட பொதுச்செயலாளர் சின்னமாக தான் வரணுன்ற மாதிரி எல்லோரும் போர்க்கொடி தூக்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி செல்லூர் ராஜு பார்த்திங்கன்னா இன்னும் வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி புகைப்படத்தை ஃபோட்டோ பேக்கெட்டில் வச்சதே இல்லை. சசிகலாவோட புகைப்படம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு பொதுச்செயலாளர் சசிகலா இருக்கும்போது 2017 ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் வச்சவர் தான். பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா இப்போ அம்மா புகைப்படத்தை தான் வச்சுருக்காரு. செல்லூர் ராஜு பதவி மேலே கை வச்சா கண்டிப்பாக சசிகலா புகைப்படத்தை வைக்க கூட தயங்க மாட்டேன்ற மாதிரி ஒரு பேச்சு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி காது போகும். அதனால் எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜு மேலே நடவடிக்கை எடுக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் இப்பயும் போயிட்டுருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.